வீடு கட்டுவதற்கு வந்து இனி இயற்கை வளங்களை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து இப்போது பில்டிங் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆற்று மணல் யூஸ் பண்ணிட்டுருப்போம். இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஆற்று மணல் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சில இடத்துல. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆற்று மணல் அப்படிங்கிறது வந்து மாற்றம் வேண்டி எம்சாண்டு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம மலையை உடச்சி அதில் வர வேஸ்ட்டு, அந்த டஸ்ட்டு, அதையே வந்து கொஞ்சம் க்ரைனாக உடச்சா எம்சாண்டு மண் மாதிரி தான். ஸோ பிரிக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இப்போதைக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாக ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் ஓரளவுக்கு ஃபுல்லாக அழிச்சாச்சு எல்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாற்று மணல் போக இப்போ மலையில் கை வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் நானும் ஒரு சிவில் இன்ஜினியர் தான். எங்களுதும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது கோயம்புத்தூரில். இன்ஃபேக்ட் நாங்களும் யூஸ் பண்ணுறோம். கிளைண்ட்ஸு நாங்கள் வந்து நேச்சுரலில் அழிக்காமல் இருக்கக்கூடிய நிறையா பொருள்கள் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன பார்த்திங்கன்னா, நேச்சுரலாக வந்து இயற்கை வளங்களை யூஸ் பண்ணாமல், எம்சாண்டை யூஸ் பண்ணாமல், மண்ணை ஆற்று மணலை யூஸ் பண்ணாமல், பிரிக்ஸு செங்கல்ல யூஸ் பண்ணாமல் பில்டிங் கட்ட முடியுமானா கட்ட முடியும். ஸோ அதுக்குண்டான டெக்னாலஜிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நிறையா வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து நிறையா வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து புது விதமான ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகணும் தமிழ்நாட்டில். அதாவது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து பாதிக்கப்படுத்தாமல், அழிக்காமல், நிறைய வேஸ்டேஜ் நிறையா வந்து இருக்குது தமிழ்நாட்டில். அதை யூஸ் பண்ணி வந்து அதை ரா மெட்டீரியல்ஸை கொண்டு, பேசிக் ரா மெட்டீரியல்ஸை கொண்டு யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபேக்ட்ரிஸ் நிறையா வந்து ஆரம்பிக்கணும். அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கெல்லாம் வந்துச்சு நிறையா. உங்களுக்கு அதுவும் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி எம்சாண்டு இதெல்லாம் கிடையாது, பிரிக்கும் கிடையாது நிறையா வந்து. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் தான் போட்டு விட்றாங்க. பேஸ்ட்டு சில இடத்துல எல்லாமே கூட விட்றாங்க. அது மாதிரி ஈஸியாக வந்து பாண்டேஜ் கிடைக்குது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ சிமெண்ட்டோட தேவை இல்லை. இப்போ நிறையா வந்து எல்லாமே நிறைய இன்டர்லாக் கல் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா விதமான இன்டர்லாக் கல்லே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. வேஸ்டேஜே யூஸ் பண்ணுறாங்க, ப்ளையர்ஸ் வர மாதிரி பேஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸு அப்படிங்கிறதே இல்லாமல் நிறையா விதமான இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உங்களுக்கு சிமெண்ட்லாம் பில்டிங் கட்டுறதுக்கு இன்டர்லாக் கல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், லாக் பண்ணிக்கிறது. ஸோ இதில் மெயினாக வந்து இப்போது செங்கல், சிமெண்ட்டு, எம்சாண்டு இதுக்கெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆல்ரெடி நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு மக்கள் தான் வந்து தயாராக இல்லை. இன்ஃபேக்ட் நாங்களே வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் தான், நானே சிவில் இன்ஜினியர் தான். கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு வந்து எனக்கு ரெஃபர் பண்ணால் கூட அவங்க வந்து இதை சக்ஸஸ் பண்ணுறது கிடையாது. செங்கல்ல கட்டலாம் எம்சாண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க தவிர ஆல்டர்னேட்டிவ் போகிறதுக்கு உண்டான. ஸோ இது வந்து ஒரு தனி மனிதனாக மாறுறதை விட மக்களாக சேர்ந்து எல்லாம் மாறணும். மக்களாக எல்லாம் ஒருங்கிணைந்து வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸை விழிப்புணர்வை கொண்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, சிவில் இன்ஜினியராக நாங்கள் வந்து சஜஷன் பண்ணாங்க கூட வீட்டுக்காரங்க அவங்க வந்து பயந்துக்கிறாங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தடவை வீடு கட்டுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ வந்து புதுசாக கட்டுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தரமாக கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸையே வச்சு கட்டணுங்கிறது இது பண்ணுறாங்க. நாங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எங்களை தவிர்க்க முடியாது. ஸோ நாங்களும் வந்து கட்டி கொடுக்குற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக நாங்கள் சஜஸ்ட் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மைண்ட் செட் வந்து மாறணும். அப்போ வந்து மக்கள் இது வந்து தனி மனிதனாக மாறுறது பத்தாது, எல்லோரும் ஒருங்கிணைந்து மாறினா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றம் வரும். இப்போது எப்படி உங்களுக்கு வந்து இப்போது நம்ம என்ன தான் ஓட்டு போட்டு இப்போ சிஎம் சார் நம்ம புதுசாக ஆட்சி உட்கார்ந்தா கூட அதை கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் மாற்ற முடியும், அவ்வளோ பெருசாக மாற்ற முடியாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் மாறணும். நிறையா விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒரு மனுஷனை மாற்றினா எல்லாம் மாறாது. இது ரொம்ப தவறான கருத்து. அது மக்களே மாறணும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதர்களும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் எங்கள் இதில் சொல்கிறத விட பார்த்திங்கன்னா மக்கள் டோட்டலாக மாறினா தான் அவங்க மைண்ட் செட்டு மாறும், ஜனங்க மைண்ட் செட்டு. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூட பண்ணலாம். எம்சாண்டு, சிமெண்ட்டு, பிரிக் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் கூட நம்ம வந்து எல்லாம் ஒன்றா பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரண்டி வந்து கவர்மெண்ட்டும் வந்து லான்ச் பண்ணணும், அதை ப்ரமோட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜான நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. பிளாஸ்டிக் ஆகட்டும், இப்போது அந்த வாழை நார்கள்
நம்ம சீமான் சார் அவர் சொன்ன மாதிரி வாளின் ஆறுகள் இருக்குது. அதில் வந்து ஃபைபர் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் சாதாரண வேஸ்டேஜ் ஆகக்கூடிய மட்டு இந்த மாதிரியான அதிலேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி புதுசாக வந்து இன்டர்லாக் பிரிக் மாதிரி வந்து சிமெண்ட் இல்லாமல் வைக்கிற மாதிரி இது மாதிரியான கண்டுபிடிப்புகள் நிறையா வந்து கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணணும். நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு சிவில் இன்ஜினியர் படிக்கக்கூடியவங்களாகட்டும், இது மாதிரி வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இனோவேஷன்ஸாக நிறைய கண்டுபிடிச்சிருக்கலாம். அதை வந்து ஃபண்டிங் பண்ணி அதை வந்து நடைமுறை கொண்டு வரணும். அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸை பாதிக்கப்படுத்தாமல் நிறைய வேஸ்டேஜ் நிறைய பக்கம் இருக்குது. அந்த வேஸ்டேஜஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். அதை கவர்மெண்ட் வந்து ப்ரமோட் பண்ணணும். நிறைய லோன்ஸ் எல்லாம் கொடுத்து அதை மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸை வந்து கொண்டு வரணும். மானியங்கள் இந்த பிரிக்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரியான இன்டர்லாக் பிரிக்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸை பாதிக்கப்படாமல் வேஸ்டேஜில் உருவாக்கப்பட்ட பிரிக்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சலுகை அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா மக்களும் வந்து தைரியமாக வந்து எளிய விலையில் வந்து வீடு கட்டுறது பாசிபிள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அப்புறம் நிறைய தொகுப்பு வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான கல்லில் யூஸ் பண்ணி கட்டணுங்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரணும். அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸ் ஏன்னா கவர்மெண்ட்டு இப்போ பார்த்து வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா மக்கள் வந்து ஈஸியாக ஏற்றுக்குவாங்க. ஏன்னா ஒரு சிவில் இன்ஜினியராக வந்து நம்ம சொன்னால் கூட வந்து மக்கள் பயப்படுறாங்க. ஸோ நிர்பந்தம் இருக்கிறது கிடையாது. ஸோ நாங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்காரங்க கேட்குறத நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளோதான் கோயம்புத்தூருக்குள்ளே. ஸோ அது வந்து இதுலேருந்து நம்ம வந்து என்னென்னா தனி மனிதனாக மாறதை விட ஓவராலாக மாறணும். மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி வரணும். மெயினாக வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ், அதாவது செங்கல் இல்லாமல் சிமெண்ட் இல்லாமல் எம்சாண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் சாதாரண இந்த மாதிரி இன்டர்லாக் சிஸ்டத்துலேயே வந்து இந்த மாதிரி இயற்கை இது இல்லாமல் நிறைய புதுவிதமான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி வேஸ்டேஜ் ஆகிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வந்து அதை யூஸ் பண்ணி இந்த பிரிக்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய இன்டர்லாக் இது மாதிரி செய்யக்கூடிய நிறைய மட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் அந்த மாதிரி வாழை நார் அதெல்லாம் வச்சு ஒரு உங்களுக்கு ரிஜிடிட்டி கிடைக்கும். ஈஸியாக அந்த உருவாக்கலாம் ஒரு மெட்டீரியலை பிரிக்கை அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு மெட்டீரியல் உருவாக்கலாம். அந்த மாதிரி நிறைய விதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வேஸ்டேஜஸ் எல்லாம் நிறைய வந்து கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரியான பிரிக்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்து புதுவிதமான இதெல்லாம் இனோவேஷன்ஸான இதெல்லாம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் அழிக்காமல் வேஸ்டேஜ் ஆகக்கூடிய இதிலேயே வந்து மக்கள் வந்து அதை நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் தமிழ்நாட்டுக்குள்ளே. அதை வந்து கவர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து லோன் கொடுத்து ஃபண்டிங் பண்ணி அதை லான்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் லோன் கொடுத்து நிறையா மானியங்கள் கொடுத்து லான்ச் பண்ணும்போது நிறைய சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடை இதை வச்சு கட்டினீங்கன்னா சப்சிடிஸ் வரும். ஏன்னா இயற்கை வளம் சேவ் ஆகுது இல்லைங்களா தமிழ்நாட்டில். அப்போது இந்த மாதிரியான ஒரு ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக எல்லோரும் மாற மாட்டாங்க. ஒரு இனிஷியலாக இருக்கும். ஏன்னா போன தலைமுறைக்கு இருந்த அளவு நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து இப்போ இருக்கா அப்படின்னா இல்லை. எல்லாம் வந்து நிறைய மாற்றம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலையே இல்லைனாலே தமிழ்நாடு இல்லை, இப்போ கேரளாவும் இல்லை. ஸோ வந்து அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிறைய மலைகள் இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி ஒரு எக்கோசிஸ்டமே உண்டாகுது. அதெல்லாம் அழியும் போது பார்த்திங்கன்னா மக்களோட வாழ்வியல் அது அழிச்சிடும். ஸோ வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா சொல்லலாம். அந்தளவுக்கு டெக்னாலஜி இப்போ வந்துருச்சு. நாலேஜபிளான இப்போ இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்குது. நல்லா இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ வந்து இது கரெக்டாக இதில் ப்ரமோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஏதாவது சைடில் ஏதாவது பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து இதுக்கு வந்து ஒரு மாற்று வரும். அப்போ வந்து மக்களுக்கு வந்து அந்த தாட் வரணும். அப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் ஏதாவது இதில் ப்ரமோட் பண்ண இந்த மாதிரி விஷயங்களில் ப்ரமோட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அப்புறம் நிறைய ஃபேக்ட்ரிஸ் உருவாக்கணும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து இல்லாமல் வேஸ்டேஜ்லேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அளவுக்கான கம்பெனிஸ் நிறையா வந்து தமிழ்நாட்டில் வந்து வரணும். வந்து அதை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ப்ரமோட் பண்ணணும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். அப்போ அரசாங்கமே தைரியமாக அதை யூஸ் பண்ணும்போது தான் மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். மக்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சுனாலே வந்து அவ்வளோதான், நம்மளுடைய இயற்கை வளங்களை நம்ம சேவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஆஸ் அ சிவில் இன்ஜினியராக வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு. ஆனால் வந்து மக்கள் மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ மக்கள் மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னா அது வந்து பெரிய லெவலில் ஒரு புரட்சியாக வந்து கவர்மெண்ட்டே வந்து இது ப்ரமோட் பண்ணி நிறைய கம்பெனிஸ் உருவாகணும்.
அவங்க கவர்மெண்ட் நிறைய சப்சிடிஸ் அதெல்லாம் கொடுக்கணும். கவர்மெண்ட் இதை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் அவங்க ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி வரணும். ஸோ யூஸ் பண்ணுற மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய மாற்றமாக இருக்கும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களை ரொம்ப வந்து பாதுகாக்கலாம். ஸோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எம்சாண்டு, சிமெண்ட்டு, பிரிக் இதெல்லாம் இல்லாமல் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதே இல்லாமல் வேஸ்டேஜ்லேயே வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியலாக வந்து எல்லோரும் மாறணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சமுதாய நலனுக்கான ஒரு இதாக எல்லோரும் மாறணும். அதுக்குண்டான ஒரு வழிமுறைகளை வந்து நான் சொன்னதை யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மக்களும் மாறணும். மக்களும் வந்து ஒருத்தங்க மாறினா பார்த்தாது, மக்களும் வந்து உணரணும், புதுசாக பண்ணணும். நம்பி வந்து அந்த நிறைய விதமான கம்பெனிஸ் நிறைய ஆல்ரெடி இருக்குது தமிழ்நாட்டில். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இல்லாமல் இந்த மாதிரியான வேஸ்டேஜில் உருவாக்கக்கூடிய பிரிக்ஸ், இன்டர்லாக்ஸ் இது நிறைய எல்லாம் இருக்குது. அதை தைரியமாக யூஸ் பண்ணணும். அவங்ககிட்ட என்னென்ன கேரண்டி இருக்குதுன்னு கேளுங்க. அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் அந்த பொருளுக்கு என்னென்ன எவ்வளோ லைஃப் வரும்னு கேளுங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நல்ல லைஃபாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் விலையும் கம்மியாக இருக்குது. நீங்கள் சாதாரணமாக கட்டுற பில்டிங்கோட ரேட்டை விட பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலையும் கம்மியாக இருக்குது. ஸோ தைரியமாக வந்து நீங்கள் வந்து மக்கள் மாறணும். மக்களில் கவர்மெண்ட்னு நினச்சாங்க விட மக்கள் மாறினா மக்களோட தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி மாற்றங்கள் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்ட வந்து வரணும். ஸோ அது வந்து பொதுவாக வரணும், தனிப்பட்ட முறையில் வரக்கூடாது. ஸோ இந்த இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களை யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய வீடுகள் அப்படிங்கிறது வந்து வேஸ்டேஜ் யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பில்டிங் மெட்டீரியல்ஸை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து தயவு செஞ்சு வந்து அதை மாறிக்கணும். அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெனிட்ஸாக வந்து நாங்கள் சொன்னாங்க கூட அது வந்து வீட்டுக்காரங்க பயப்படுறாங்க. ஸோ அந்த பயம் உங்களுக்கு போய் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் அந்த கம்பெனிஸ்க்கு கேளுங்க. நம்பிக்கையாக நிறைய அவங்ககிட்ட வாரண்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கேரண்டியெல்லாம் கொடுக்குறாங்க. அதை ரீட் பண்ணுங்கள். இன்ஜினியர் சைடு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட எப்போவுமே வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டாக வந்து நாங்கள் கேரண்டி கொடுப்போம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பேர் வந்து புதுசாக வந்து தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. வந்து இந்த மாதிரியான இப்போ பார்த்திங்கன்னா உடை, உணவு, இருப்பிடம் இது 3 தான் முக்கியமானது. அதிகமாக செலவு பண்ணுறது நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா. அதில் பில்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மனுஷ வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது ஒரு முக்கியமான பங்கு வந்து தன்னுடைய வீடுக்கே செலவு பண்ணுறாங்க. சிவில் இன்ஜினியராக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 ஜென்ரேஷன் வந்து பார்க்குறோம். ஸோ வந்து அப்படி இருக்கும்போது அதிகமான ஃபண்ட்ஸ் நிறையா வந்து அதில் புழங்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். ஸோ வந்து இந்த மெயினாக வந்து லேபர்ஸ் அப்படிங்கிறத விட இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறத விட பில்டிங் மெட்டீரியல்ஸில் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் புழங்குது. பில்டிங்கில் வந்து 1 crore போட்டு ஒரு ப்ராஜெக்ட் அப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்னங்க பூரா வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 lakhs அப்படிங்கிறது வருதுன்னா கூட மீதியெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட்டு தான் வருது. ஸோ இவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்லேயே வந்து புழங்குது. ஸோ அதுக்கு சாதகமான தொழில்கள், அதுக்கு சாதகமான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டில் நிறைய ஆரம்பிங்க. அதை வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து அழிக்காமல் இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியலில் வேஸ்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸை வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக சீப்பாக நிறைய கிடைக்குது, ஆல்டர்னேட்டிவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஆரம்பிங்க. தமிழ்நாட்டு என்டர்பிரனர்ஸ் ஆகட்டும், தமிழ்நாட்டு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு இதில் காணொலி மூலமாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் வந்து ஆரம்பித்து அதை நீங்கள் பண்ணி கேரண்டி கொடுத்தா, அதை டெஸ்ட் பண்ணி கேரண்டி கொடுத்தா தான் நிறைய மக்கள் அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பயிற்சியாகவும் பழக்க வழக்கங்களில் வரும். இது வந்து ஒரு பெரிய சமுதாய மாற்றமாக வரும். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே சொத்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுடைய ஒழுங்கான ஒரு பழக்கமும் ஒரு அறநெறியான ஒரு கொள்கையும் இயற்கை வளமும் தான். ஸோ இதில் வந்து இது 3ஐயும் நம்ம வந்து இழந்துடக்கூடாது. பாரம்பரியமும் இதில் முக்கியமானது இயற்கை வளம். இந்த இயற்கை வளத்தை சார்ந்து தான் வந்து தமிழ்நாடு மக்களுடைய ஒரு பாரம்பரிய பண்பாடு எல்லாமே வருது. ஸோ நிறையா வந்து தொழிலதிபர்களுக்கும் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கும் என்டர்பிரனர்ஸ் அப்படி தொழில் செய்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலனி மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் வந்து நிறையா வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஃபண்ட்ஸ் வந்து புழங்குது. அதில் ஃபண்ட்ஸ்லெஸ்ஸும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிளான தொழில் தான் இந்த தொழில் அப்படிங்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு மெட்டீரியல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ அதை வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அழிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து வேஸ்டேஜை வச்சு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களும் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இன்ஜினியர்ஸும் வந்து நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். எல்லா இன்ஜினியர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான இயற்கையை அழிக்காமல் வேஸ்டேஜை வச்சு பண்ணக்கூடிய மைண்ட் தாட்டில் தான் வந்து இருக்காங்க. இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நிறைய விதமான ஃபண்ட்ஸ் அதில் பிறந்தனால ப்ராஃபிட்ஸ் வரல கிடைக்கும் நல்லா. கண்டிப்பாக கவர்மெண்ட்டும் வந்து முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வந்து இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கலாம்.
நன்றி, வணக்கம். இப்படிக்கு பரத் கிஷோர், அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ், கோயம்புத்தூர். வணிக மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டமிடல் நபர். நன்றி, வணக்கம்.